வணக்கங்க. நெல் வயல் அப்படியே அழகாக இருக்குங்களா? நெல் வயலெல்லாம் அப்படியே அழகாக இருக்குங்களா? எப்படி இருக்குது? ரொம்ப அழகாக இருக்குமே. நல்லா ரசிக்கணும். நம்ம ரசிக்கிறீங்களா இல்லையா? அப்படியே ஒரு ரீல்ஸ் போடலாமா? கண்ணு மொழி காக்கா முல்லா அப்படின்னு ரீல்ஸ் போடுறீங்களா? எங்கன்னா போதும், காரில் போனால் போதும், உடனே இறங்கி ட்ரெண்ட் சாங்க்கு நம்ம சாங் போட்டுறோம். இந்த நெல்லுடைய ஒரு வழி வேதனைமிக்க ஒரு வரலாறு இருக்குது. நெல் பயிர் முக்கியமாக வந்து எவ்வளோ கஷ்டத்தில் விவசாயிகள் பயிர் வைக்கிறது முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுடைய மாடு பசுக்களுக்கும் எருது மாடுகளுக்கும் வந்து தீனி வேண்டியே பயிர் வைக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முதல்ல வந்து சாப்பாட்டுக்காண்டியும் வைக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கலை. பார்த்திங்கன்னா இது குண்டு நெல் மணிகள் தான். பாருங்கள், நல்லாவே தெரியும் எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? நான் மன்னார் புள்ள இல்லை. சிலர்லாம் சொல்கிறாங்க குடோன் கட்டுறதுக்கு காசு இல்லை, ஆனால் வந்து ஒரு நகரத்தையே போட்ஸு ரேஸாக மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி படுத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நம்ம நெல் வந்து பாதுகாக்கிறதுக்கு கிடங்குகளும் நல்லா கட்டணும், அமைக்கணும். இது ரொம்ப நாளாக என்னுடைய வேதனை. அவங்கக்கிட்ட ஒரு 50 சென்ட் கொடுத்து பயிர் வைக்க முடியுமானா முடியாது. ஒரு எள்ளி நகையாக வந்து அவங்க ஒரு பதில் சொல்கிற விதமே சரி இருக்க மாட்டேங்குது. ஆனால் அதை மாதிரி வந்து நம்ம நெல்களுக்கெல்லாம் வந்து நல்ல குடோனும் கட்டணும், நல்ல உரிய விலையும் கிடைக்கணும். நெல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவிண்டாலோ இல்லை வந்து மூட்டை கணக்காவோ நல்ல விலையை வந்து கொடுக்கணும். அப்போ 1500 எடுக்கிறாங்க. இது வந்து டிஃபன் அரிசி நெல் தான். கண்டிப்பாக இருந்தாலும் இதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கணும். விலை வந்து கம்மியாக கிடைக்குது. என்னுடைய ரொம்ப வருத்தம், எனக்கு அதிக வருத்தம். கண்டிப்பாக அந்த சோஷியல் மீடியா வந்து நான் கரெக்டாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யார் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் சரி தான், யார் வந்து இது பண்ணாலும் சரி தான், எனக்கு கவலை கிடையாது. கண்டிப்பாக உரிய விலை வந்து இதுக்கு நல்லா கிடைக்கணும். குறைந்தது இந்த விலையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியான வந்து விவசாயிகளுக்கிட்ட பவர் கொடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த எலெக்ஷன் டைமில் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆதங்கம். எல்லா விவசாய சார்பும் என்னுடைய ஆதங்கம். இது விவசாய சார்பும் நானும் ஒரு விவசாய மகன்றதால கண்டிப்பாக அதை பதிவு பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஒன்றும் எந்த ஒரு பயமும் இல்லை. அது மட்டுமா பார்த்தீங்களா? 3 நிமிஷம் போயிடுச்சா பாருங்கள். ஏக்கரா கணக்கில் நெல் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் வந்து ஆடி பட்டம் வந்து நெல் நடவு செய்கிறாங்க. விறக்கால் முறையில் நெல் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஏக்கரா இருக்கும். ஃபுல்லு நெல் தான் வந்து எங்கள் ஊரில். இது எங்கள் அம்மா ஊர். இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோயிலுக்கு வந்தேன். இடத்துல எவ்வளோ ஃபுல் நெல்மணிகள் தான் வந்து. கண்டிப்பாக விலை வந்து நல்லா கிடைக்கணும், கிடங்குகள்லாம் கட்டணும், பாதுகாப்பு பண்ணணும். 1 கிலோ அரிசி டவுனில் இருக்கிறவங்களாம், இப்போ நாங்களாம் பெங்களூரில் இருக்கிறோம், ஒசூரில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம், நம்ம கோயம்புத்தூரில் இருக்கணும். 1 கிலோ 60 ரூபா 70 ரூபா வாங்குகிறோம். கண்டிப்பாக நெல்மணிகளுக்கு நல்ல விலை கொடுக்கணும். விவசாயத்துறைக்கு முக்கியமாக அரசாங்கத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கணுங்க. இப்போ எந்த அரசு வந்தாலும் சரி தான், கண்டிப்பாக ஒரு மரியாதை மதிப்பு கண்டிப்பாக தேவை. நெல்மணி விளைவிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ போராட்டம் தெரியுங்களா? விவசாய